அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். அஷ்டமி திதியோட கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை பைரவ வழிபாடுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதுல பைரவ வழிபாடு மட்டும் இல்லாம இதுல பைரவரை யாரு கும்பிட்டு எப்படி பயனடைஞ்சாங்க, பைரவர் யாருக்கெல்லாம் சக்தி அளிக்கிறாரு, அதே மாதிரி அஷ்டமி திதியில ஏன் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோல வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, அறிவியலும் இருக்கு. அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அந்த தகவல் உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த அறிவியல் ஆன்மீகம் பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாமா? இன்று பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அஷ்டமி திதியில நம்ம பைரவரை வழிபட்டோம்னா நமக்கு 8 திக்கும் இருந்து காவல் காத்து அருள் புரிவாரு. அஷ்டம்னா 8ன்னு அர்த்தம். அந்த 8 திசைகளிலும் நமக்கு காவல் காக்கிறவர் தான் பைரவர். அப்படிப்பட்ட பைரவரை நம்ம மட்டும் வணங்கல, நம்ம அஷ்டலக்ஷ்மிகளான எல்லா லக்ஷ்மிகளும் சேர்ந்து வணங்குற ஒரு கடவுள்னா அது பைரவர் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அஷ்டமி நாட்கள்ல பாத்தீங்கன்னா ராகு நேரத்துல நம்ம பைரவரை வழிபடுறதுக்கு அஷ்டலக்ஷ்மிகளும் இறங்கி வருவாங்களாம். அந்த நேரத்துல நாமளும் நம்ம வேண்டுதலை பைரவர்கிட்ட வைக்கும் போது அஷ்டலக்ஷ்மிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். உணவு, உடை, இருப்பிடம் போன்ற ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய இந்த லக்ஷ்மிகள் அஷ்டலக்ஷ்மிகளும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை பார்த்தாலும் உங்க முகம் லக்ஷ்மிகரமா இருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க, உங்க வீடு லக்ஷ்மிகரமா இருக்குன்னு சொல்லும் போது அந்த லக்ஷ்மிங்கிறவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க. லக்ஷ்மினாலே நமக்கு செல்வம் மட்டும் இல்ல, எல்லா செல்வங்களும் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த 16 செல்வங்களையும் தர்றது இந்த 8 அஷ்டலட்சுமிகள் தான். அவங்க வழிபடுற தெய்வமே யாருன்னு பாத்தீங்கன்னா பைரவர் தான். இந்த தைரிய லட்சுமி இருந்தாலே மற்ற லட்சுமிகள்லாம் தானா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானோட ரூபமான ஸ்வர்ண பைரவரை இந்த அஷ்டலட்சுமிகளும் வழிபட்டு தான் அவங்க அதன் மூலம் அந்த சக்தியை பெற்றிருக்காங்க. அந்த சக்தியின் மூலமா தான் நமக்கு இந்த 16 செல்வங்களையும் அவங்க கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த அஷ்டமி தினத்துல நம்ம பைரவரை வழிபாடு செய்யறதுங்கிறது நமக்கும் ரொம்ப பெரிய சக்தியை கொடுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இந்த அஷ்டமி தினம் நல்லது தானே, எதுக்கு இந்த தினத்துல நம்ம நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த அஷ்டமி தான் பாத்தீங்கன்னா லக்ஷ்மிகள் பைரவரை வழிபட்டு இந்த தினத்துல அவங்களோட சக்தியை ஏத்துக்கிறாங்க. அப்ப அவங்க எங்க இருப்பாங்க, அவங்களே சக்திக்காக வேண்டுதலுக்காக அவங்களோட வேண்டுதலுக்காக அவங்க போய் பைரவரை வழிபடும் போது நம்ம செய்யற யாகமோ ஹோமமோ ஒரு சுப நிகழ்ச்சியோ செய்யும் போது அங்க லக்ஷ்மி எப்படி வர முடியும்? ஏன்னா அவங்களோட சக்தியை புதுப்பிச்சுக்கிறதுக்காக தான் அவங்க அங்க பைரவரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நமக்கு வர முடியாது இல்லையா? அதனாலதான் அஷ்டமி தினத்திலேயோ நவமி தினத்திலேயோ நீங்க இந்த சுபகாரியங்கள்லாம் செய்யாதீங்க. அப்ப லக்ஷ்மிகள் அங்க இருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல லக்ஷ்மி இருக்காங்களோ அங்கதான் நல்லது நடக்கும், செல்வம் பெருகும். அப்படிப்பட்ட லக்ஷ்மிகளுக்கே சக்தியை தர பைரவர் வழிபாடு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சுபகாரியங்கள் செய்யும் போது அந்த சுபகாரியங்கள் பலன் அடையாது. அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா அஷ்டமி தினத்துல இந்த சுபகாரியங்கள்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது. இப்ப எப்படி ஆடி மாசம் வந்தா நம்ம என்ன பண்றோம், கோவில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சித்திரை மாசம்னாலும் கோவில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா பருவநிலை மாற்றமும் ஒரு காரணம். சயின்ஸ் ரீதியா ஆடி மாசம் சேர்ந்து இருந்தா சித்திரையில பிள்ளை பிறக்கும், சித்திரை மாசம் வெயில் அடிக்கும், ரொம்ப வெயிலா இருக்கும், அம்மை நோய்கள் நிறைய பரவுற காலம். அதனால தள்ளி போட்டாங்க முன்னோர்கள். சோ அதுல ஆன்மீகமும் இருந்துச்சு, அறிவியலும் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த பைரவர் வழிபாட்டிலையும் அஷ்டலட்சுமிகள் இருந்தா மட்டும்தான் அந்த சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும். அது இல்லாதப்போ நமக்கு அது பண்றது பலன் கிடைக்காது. அதனாலதான் அஷ்டமி தினத்துல நம்ம சுபகாரியங்கள் செய்யாம இருக்கிறது. இப்ப ஆன்மீகத்தை ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அறிவியல் ரீதியா தெரிஞ்சுக்கலாம். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்துறது தான் ஒரு வருஷம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி நிலவு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியை சுத்தி வர்றத ஒரு மாசங்கிறோம். இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடையில பாத்தீங்கன்னா 8வது தினத்துலதான் இந்த அஷ்டமிங்கிறது வருது. இந்த தினத்துலதான் என்ன ஆகுதுன்னா நிலவுக்கும் சூரியனுக்கும் இடையில பூமி இருக்கு. அப்ப 2 சைடும் சந்திரனோட ஆதிக்கமும் சூரியனோட ஆதிக்கமும் பூமி மேல அதிகமா விழுறதுனால நம்மளால ஒரு சமநிலையான ஒரு மைண்ட் செட்ல நம்மளால இருக்க முடியாது. அப்ப அதை எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதனாலதான் அந்த தினத்துல அஷ்டமி தினத்துல நீங்க எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இதுதான் சயின்ஸ் ரீதியா உண்மையா தவிர
மற்றபடி வேற ஏதோ ஒரு மூட நம்பிக்கையும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. திரும்பவும் சொல்றேன், நம்ம இந்து மதப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக தகவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதுல அறிவியலும் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது அதை நம்ம முழுமையா பண்ண முடியும். யாரோ சொன்னாங்க அதனால செஞ்சேன், யாரோ சொல்லிடுறாங்க நானும் செய்யறேன்னு செஞ்சோம்னா அது நமக்கு பலன் தராது. அதனால நீங்களும் எந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு இதனால என்ன பலன் கிடைச்சிருக்கு, நம்ம முன்னோர்கள் ஏன் இப்படி சொல்லி வச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பூஜை பண்ணுங்க. அதற்கான பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இந்த சூரிய பகவானோட ஆசீர்வாதத்தோட இன்றைய ஞாயிற்றுக்கிழமை எல்லோருக்கும் நல்லபடியா அமையட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.